ராஜேஷ், நீங்க பேசும்போது முன்னதாக சொன்னீங்க ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில ஏற்கனவே நிறைய விஷயங்கள்ல முரண் இருக்குது, ரெண்டு பேர்த்துக்கும் இடையில பனிப்போர் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ குறிப்பாக என்னென்ன விஷயங்கள்ல ரெண்டு பேர்த்துக்கும் முரண் இருந்தது, இது தொடர்பான விஷயங்களை பதிவு பண்ண முடியுமா? நாம இந்த பீச் பாக்குறோங்கிற அடிப்படையில நமக்கு கிடைத்த தகவலுடைய அடிப்படையில இருவருக்கும் ஏற்கனவே பல்வேறு முடிவுகளை எடுப்பதில் பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்பட்டது. மிக சமீபத்திய உதாரணம் என்றால் நாடாளுமன்ற தேர்தலின் போது யாருடன் கூட்டணி. ராஜேஷ், இணைப்பிலேயே இருங்க. தற்போது பத்திரிகையாளர் துரை கருணா நம்முடைய இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். பாமகவை பொறுத்த வரைக்கும் தற்போது அந்த நிறுவனர் ராமதாஸுக்கும் அதே போல தற்போது தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணிக்கும் இடையே மோதலானது ஏற்பட்டிருக்கு. புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் ரெண்டு பேர்த்துக்குமான கருத்து மோதல் வெளிப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் அது வன்னியர் சங்கமாக இருந்தது. அரசியல் கட்சியாக பரிமளித்த பொழுது ராமதாஸ் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு. என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டுமே அரசியலில் ஈடுபடுவேன், எந்த நாடாளுமன்ற சட்டமன்ற எந்த பொறுப்புகளுக்கும் நான் போட்டியிட மாட்டேன், என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், அப்படி வந்தால் என்னை நடு ரோட்டில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள் அப்படின்னு சொன்னார். இது உறுதியாக இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் அதனுடைய செயல்பாடுகளுமே வித்தியாசமாக தான் இருந்தது. பல்வேறு விதமான விஷயங்கள், எந்த ஒரு அரசு, அது திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் கூட அவர்களோடு கூட்டணியிலிருந்து அவர்கள் வெற்றிக்கு பாடுபட்டாலும் கூட மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடக்கிறது. எந்த ஒரு தேசிய பிரச்சனையாலும் அது மாநில பிரச்சனையானாலும் முதல் அறிக்கையே பாமக நிறுவனர் ராமதாஸ் இருந்து வரும். காலப்போக்கில் அவர் தன்னுடைய மகனை திரு அன்புமணி அவர்களை அரசியலுக்கு கொண்டு இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி திரு துரை கருணா.